ஹலோ கைஸ், இந்த வாரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ப்ரீ டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஃபேமிலியும் வந்து போயிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் வராமல் இருந்தாங்க. அதான் விசித்ராவோட ஃபேமிலி. மற்ற ஃபேமிலியை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேமிலி வர்றதுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக வந்து இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் தான். ஏன்னா விசித்ரா மேம் அவங்க குடும்பத்தை பற்றியும் அவங்களோட பசங்களை பற்றியும் அவ்வளோ தூரம் சொல்லுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி ஆஸ் ஒரு மதர்வுட்டாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து திகழ்கிறது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருந்தாங்க. அண்ட் வெளியிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் கொஞ்சம் ப்ராங்க் பண்ணி ஜாலியெல்லாம் பண்ணி ஒரு செம ஃபன்னெல்லாம் பண்ணி பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கர எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. சில நேரங்களில் வந்து கண்கள் கூட கலங்குச்சுன்னா கூட வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம மூமெண்ட்டாக பயங்கரமாக வந்து பண்ணி விட்டுருந்தாங்க லைவ்லேயே. ஸோ அது என்ன அப்படிங்கிறத முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இன்றைக்கி வந்து ப்ரீ டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாரு. என்னடா அந்த வாரமெல்லாம் ப்ரீ டாஸ்க் தானே நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ப்ரீ டாஸ்க்னால் இதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரீஸ் திரேஷ் ப்ரீஸ் பூர்ணிமா ப்ரீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஒரு ஆளை மட்டும் ப்ரீஸ் பண்ணிட்டு மற்றவங்கெல்லாம் வந்து அந்த மேக்கப் போடுறது, அவங்கள வந்து பயங்கரமாக அந்த இதெல்லாம் போட்டு அப்படியே காட்டுவாசிகள் மாதிரி மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி செம்மையாக ஃபன்னெல்லாம் பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூர்ணிமாவுக்கு, விஷ்ணுவுக்கு, அதுக்கப்புறம் நம்ம விக்ரம்க்கு, விஜய்க்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரீஸ் எல்லாம் கொடுத்து செம்ம மேக்கப்லாம் போட்டு ஜாலியாக ஃபன்னாக வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் விச்சு மேடமுக்கு வந்து முகத்தில் வந்து ஒரு சிரிப்பே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி டல்லாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. என்னடா இவனுங்க யார் யாரோ வரானுங்க, அண்ணான்றானுங்க, தம்பின்றானுங்க, அக்கான்றாங்க, தங்கச்சிங்கிறாங்க. அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேறு வந்துட்டு இருக்கிறானுங்க. ஃபேமிலி வந்தாக்கா அண்ணன் தம்பிங்க வராங்க, அண்ணன் தம்பிக்கு தனியாக வந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸுங்க தனியாக வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விச்சு மேம் வந்து ஒரு மாதிரி டல்லாகவே ஒரு மாதிரி சோகமாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீஸ், அதாவது விசித்ரா ப்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ரிலீஸ்னாரு, திரும்பி ப்ரீஸ் சொன்னார், திரும்பி ரிலீஸ்னாரு. ஸோ அவங்க ஒரு மாதிரி காண்டு ஆகிட்டாங்க. காண்டு ஆகினதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. ஸோ அவங்க வீட்டுக்காரர் என்ட்ரி கொடுக்கும்போது விசித்ராவை மட்டும் ப்ரீஸில் இருக்க சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து ப்ரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ எல்லோரும் பயங்கரமாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே செம்ம மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் உள்ளே வரும்போதே ஒரு செம்ம அந்த பயங்கர வைப்போட, பயங்கர எமோஷ்னலோட அப்படியே மணி வந்து ஒரு பூங்கொத்தை வந்து கொடுத்தாப்புல அவர் கையில். அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவங்ககிட்ட விசித்ரா மேம் கிட்ட கொடுக்கும்போது செம்ம எமோஷ்னலாக அப்படியே ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி மெஸ்மரைசிங் வந்து பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அது நம்மளால் வந்து வார்த்தைகளால் சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க முடியல. ஸோ பயங்கர எமோஷ்னலாக வந்து இருந்தது. அப்புறம் கட்டி பிடிச்சிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். அதாவது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வரலாம், கை கொடுக்கலாம், ஒரு தடவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மொத்தம் கொடுத்துட்டு அமைதியாகலாம். பட் அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அண்ட் எமோஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது கண்ணிலே வந்து ஒத்திக்கலாம் போல் இருக்குது. எல்லா குடும்பம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து இருந்தது. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, செம்ம ஜாலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன விசித்ரா மேம் வந்து ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணாங்க அவங்க வீட்டுக்காரர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் வந்து அப்படியே குறைஞ்சி போச்சு, அப்படியே முகமெல்லாம் மாறிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அவங்களோட பிள்ளைங்க வருவாங்க, டோலு போடு லட்டு புட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க வந்து வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்காரே வந்து சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்லாம் இருக்குமா, எக்ஸாம் விட்டுட்டு எப்படி வர முடியும், ஸோ அப்படிலாம் விடமாட்டாங்களாம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை அந்த ஸ்கூல்லாம், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை விசித்ரா மேம். என்னங்க எக்ஸாம்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, எக்ஸாமில் லீவ் போட்டு மட்டை அடிச்சுட்டு, அவங்க சொன்ன வார்த்தை வந்து மட்டை அடிச்சுட்டு கூப்பிட்டு வர வேண்டியது தானே, பார்த்துக்கலாம்ல அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன, அதாவது அவங்க வீட்டுக்காரர் வந்து சொல்கிறார் விசித்ரா மேம் கிட்ட, நீ என்ன இந்த வீட்டுக்கு மட்டும் மதர்வுட்டாக இருக்க, வெளியில் எங்கே, அதான் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூட்டம் பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ தாயா நீ யோசிச்சு பார்க்கணும், எக்ஸாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் தக்லைப் வந்து கொடுத்தாரு. செம ஜாலியாக இருந்துச்சுங்க, செம ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வரலை. அப்புறம் விசித்ரா மேமும் இன்னும் காண்டேற்றுற மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் கன்ஃபெஷன் ரூம்க்கெல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிப்புகள்லாம் சொல்லி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் போங்க லிவிங் ஏரியாவில் எல்லோரும் கேதர் ஆகுங்கன்னு சொல்லி லிவிங் ஏரியாவில் எல்லோரும் கேதர் ஆனதுக்கப்புறம் அந்த டோலு போலு அவங்கெல்லாம் வந்தாங்க, லட்டு புட்டு ஓகேங்களா, அவங்க வந்தாங்க உள்ளே. ஸோ உள்ளே வந்து உடனே யாருக்குமே தெரியல மீன்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே கை கொடுத்து வரவேற்றுலாம் பண்ணாங்க. ஆனால் வந்து விச்சு மேடமுக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க பாட்டு கேஷுவலாக நடந்து வந்து படிக்கிறதுக்காக வந்து நின்று பார்க்கும்போது தான்
அவங்க 2-3 பசங்க அப்படியே நேருக்கு நேராக நிற்கிறாங்க. அடா கடவுளே என்னடா வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ரியாக்ஷன் அப்படியே வாயெல்லாம் பொழந்துக்கிட்டு கண்ணெல்லாம் வெளியே வந்து ஒரு பயங்கர எமோஷ்னலான ஒரு மூமெண்ட், ஒரு வேறு லெவலான மூமெண்ட்டு. அது அப்படியே பயங்கரமாக அது செம்மையாக செட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே பசங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 3 பேரையும் கட்டிப்பிடிச்சி அழுது செஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடித்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரை கழட்டி விட்டு பாவம் பசங்க கூட போயிட்டாங்க. இவங்க செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே கைஸ், இதான் நடந்துச்சு விசித்ராவோட ஃப்ரீஸ் டாஸ்கில். அது ரெண்டும் பயங்கர சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு வேளை லைவில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எபிசோடில் பாருங்கள். கண்டிப்பாக எபிசோடில் கொஞ்சம் கூட மாறாமல், கொஞ்சம் கூட இது பண்ணாமல், கட் பண்ணாமல் போடுவாங்க. கண்டிப்பாக செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். என்ன மாதிரி நீங்களும் வந்து விச்சு மேடமுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்களா ப்ரீஸ் டாஸ்கில் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.